ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட ராயன் ட்ரெய்லர் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த ட்ரெய்லர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ட்ரெய்லரில் பெருசாக எதையும் ரிவீல் பண்ணலை. பட் ராயனோட பிளாட் பற்றின வந்த நியூஸஸ்லாம் என்னென்னா துஷாராவோட போர்ஷன் தான் இந்த படத்தில் ரொம்ப மெயின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலே கூட இந்த ட்ரெய்லரில் பெருசாக எதையும் ரிவீல் பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் படத்தில் துஷாராவோட போர்ஷனுக்கான ஸ்க்ரீன் பிளே அப்புறம் அதுக்கான ரீசன் ஏன் இப்படின்றத கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சா கண்டிப்பாக இந்த படம் ஆடியன்ஸ் கிட்ட கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. முக்கியமாக இந்த படத்தில் 2 பர்ஃபார்மன்ஸ் மான்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒரு பக்கம் தனுஷ், இன்னொரு பக்கம் எஸ்.ஜே. சூர்யா. ஸோ இவங்க 2 பேருக்குமான ஃபேஸ் ஆஃப் என்ன மாதிரி இருக்க போது, இன்ட்ரோல் பிளாக் கிளைமேக்ஸில் என்ன மாதிரி இருக்க போது நினச்சாலே ஓவர் ஹைப்டாக இருக்குது. ஸோ நம்ம தனுஷ் என்ன செஞ்சிருக்காருன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ராயன் ஒரு A சர்டிஃபைட் மூவி. ஸோ ஓப்பனிங்கில் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான க்ரௌட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. பட் படம் வந்ததுக்கப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸ் க்ரௌடு இந்த படத்தை பார்க்க புல் பண்ண வைக்கிறதுக்கு தனுஷ் என்ன செஞ்சிருக்காருன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தனுஷோட டைரக்ஷனில் A. ரஹ்மான் மியூசிக்கில் காளிதாஸ் ஜெயராம், சந்தீப் கிஷன், துஷாரா, வரலட்சுமி, அபர்ணா பாலமுரளி, சரவணன், செல்வராகவன், பிரகாஷ் ராஜ் இந்த படத்தில் லீட் ரோல்ஸில் ப்ளே பண்ணுறாங்க. வர ஜூலை 26 இந்த படம் தேட்டர்ஸில் தமிழ் தெலுங்குன்னு 2 லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆகுது. நம்ம வெற்றிமாறனோட விடுதலை பார்ட் 2 ஃபர்ஸ்ட் லுக் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வெற்றிமாறனோட டைரக்ஷனில் இளையராஜா மியூசிக்கில் சூரி, விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர், சேத்தன் இந்த படத்தில் லீடாக ப்ளே பண்ணுறாங்க. நவம்பரில் விடுதலை பார்ட் 2 நம்ம தேட்டர்ஸில் எதிர்பார்க்கலாம். நம்ம கார்த்தியோட சர்தார் பார்ட் 2 ஷூட்டிங்கை லாஸ்ட் வீக் தான் பூஜையோட ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா இந்த படத்தில் எஸ்.ஜே. சூர்யா ஒரு முக்கியமான ரோலில் வருவார்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சர்தார் ஒன்றும் நல்ல படம் தான். பட் அந்த படத்தில் மேஜர் மிஸ்ஸிங் ஒரு ட்ரெண்டியான சாங் இல்லை. அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 20 மினிட்ஸை வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்துக்கு ஜி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ணியிருந்தாரு. இருந்தாலுமே எந்த ஒரு சாங்கும் அந்தளவுக்கு பெருசாக ட்ரெண்ட் ஆகலை. அதை மட்டும் பார்த்து கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சர்தார் 1 சொல்கிற அளவுக்கு பெரிய படமாகவே வந்திருக்கும். பட் இந்த சர்தார் 2 மேலே எனக்கு ஒரு பெரிய ஹோப்பே இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் நல்லா வரும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்குது. ஸோ PS மித்ரன் என்ன மாதிரி செய்ய போகிறாருன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். சியான் விக்ரமோட தங்கலான்லேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் மினிக்கி இன்னைக்கு ஈவினிங் 5 PM லான்ச் பண்ண போகிறோம்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. சாங் என்ன மாதிரி இருக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். தங்கலான் வர ஆகஸ்ட் 15 அன்னைக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிடும். இன்றைக்கி விஷ்ணு விஷாலோட பர்த்டே. ஸோ அவர் அடுத்த லீடாக ப்ளே பண்ணுற படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வந்திருக்கு. பேச்சுலர் படத்தை டைரக்ஷன் பண்ண சதீஷ் செல்வகுமார் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. மற்ற கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றின அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரத்திலே வந்துடும். கிச்சா சுதீப்போட கனடா பேன் இண்டியன் மூவியான மேக்ஸ் டீசர் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. டீசரோட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்கள். டீசரில் வர ஸ்டன்ஸ்லாம் வெறித்தனமாக இருக்குது. ரியோராஜ் அடுத்து லீடாக ப்ளே பண்ணுற படத்தோட ஃபுல் ஷூட்டிங் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கிற மாதிரி நியூஸஸ் வந்துகிட்டு இருக்கு. யுவன் சங்கர் ராஜா தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி மியூசிக்கும் பண்ணுறாரு. ஸ்வப்னித் ஒரு டெபியூட் டேரக்டர் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. ரியோராஜ்க்கு லாஸ்ட் இயர் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன ஜோ ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. ஸோ இந்த படமும் அந்த மாதிரி இருக்குமான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கவினோட பிளடி பகர் மூவியோட தமிழ்நாடு தேட்டரிக்கல் ரைட்ஸை இப்போ 5 ஸ்டார் செந்தில் வாங்கியிருக்காரு. ஆகஸ்ட்லேயே இந்த படத்தை நம்ம தேட்டர்ஸில் எதிர்பார்க்கலாம். பிரபுதேவோட பேட்டர் ஆப், SP சக்திவேலோட அலங்கு, நம்ம விஜய் ஆண்டனியோட மழை பிடிக்காத மனிதன் இந்த 3 படங்களோட செகண்ட் சிங்கிள் சாங்ஸ் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. சாங்ஸோட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம உலகநாயகன் கமல்ஹாசனோட இந்தியன் 2 ரிலீஸ் ஆன 4 டேஸில் வேர்ல்டு வைடாக அரௌண்ட் 117 crores தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. லைக்காவே தான் இந்த படத்தை வேர்ல்டு வைட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் ரெட் ஜெயின் மூவிஸ் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. வீக்கெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது வீக் டேஸில் இந்தியன் 2 பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்குது. கலெக்ஷனில் நிறைய ட்ராப் வந்திருக்கு. இந்த வாரம் சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு பெரிய படமும் ரிலீஸ் ஆகலை. பட் நம்ம பிரபாஸோட கல்கி தான் அட்வான்ஸ் புக்கிங்ஸ் நிறைய வந்திருக்கு. அடுத்த வாரம் தான் தனுஷோட ராயன் ரிலீஸ் ஆகுது. ஸோ அது வரைக்குமாவது இந்தியன் 2க்கு தேட்டரிக்கல் ரன் கிடைக்குமா இல்லைன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.